வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு உப்பு ரெண்டையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ 1 கப் மாவு எடுத்திருக்கேன் இல்லைங்களா கோதுமை மாவு, அதுக்கு வந்து 1/2 கப் வந்து பவுடர் பண்ண சுகர் நமக்கு தேவைப்படுதுங்க. பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கப் சுகர் கரெக்டா இருக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், சர்க்கரையை தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்குங்க. சேர்க்காம இந்த மாதிரி கெட்டியான தயிர் மட்டும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க. கோதுமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தயிர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. பால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்குங்க. ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாதுங்க, இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ கவுண்டர் டாப் நல்லா கிளீன் பண்ணிட்டு அது மேலே கொஞ்சமா மாவு மேலே போட்டு விட்டுறலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு எடுத்து வச்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப லேசாகவும் நம்ம தேய்க்கக்கூடாது. இப்போ இந்த சப்பாத்தி மாவு வந்து நீங்கள் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா 2ஆ பிரித்து கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க 2 இதாக பிரித்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு உள்ள சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப இந்த இடத்துல லேஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் பெப்பர் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வச்சிருப்போம் இல்லைங்களா, அதோட மூடி எடுத்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. அந்த குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி செஞ்சுக்கலாம். அது எந்த மூடி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கிறத விட குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஷேப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே 2 சைடு இந்த மாதிரி செஞ்சுட்டிங்க அப்படின்னா ஒரு அழகான ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மற்றது எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிதமான சூடாக இருக்கும்போது ஒன்றுனா உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே உள்ளே சேர்க்கும் போது சரி, நீங்கள் ஆயில் ஹீட் பண்ணும்போது சரிங்க, லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா டோட்டலாகவே அது கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க, டேஸ்ட்டே மாறிடும். இப்போ கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷமாவது ஆகுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு லைட்டாக நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் இது வேகிறதுக்கு மட்டும் லேட் ஆகுங்க. ஏன் அப்படின்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இது லைட்டாக வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கலர் வந்து சீக்கிரமாக மாறிடுங்க, பட் கரிஞ்ச மாதிரி அந்த ஸ்மெல் வரும், நம்ம சாப்பிட முடியாது. இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு வருங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா முறுமுறு நல்லா